சினிமா புகழோடு வந்திருக்கிறாங்க. ஹீரோ என்கிற அந்த வேஷத்தோட வந்திருக்கிறாங்க. நாம எச்சரிக்கையா இருக்கணும். எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த எஸ்சி சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள்லாம் அப்படியே சினிமாவுக்கு பின்னால போயிருவாங்க, சினிமா ஹீரோவுக்கு பின்னால போயிருவாங்க. நடக்குமா? ஏமாறுவீர்களா? கொஞ்சம் நஞ்சம் இல்லை. 7833 கோடி ரூபாயை மத்திய அரசு கொடுத்திருக்கிற அந்த பணத்தை திருப்பி அனுப்பியிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை நீங்கள் விரல் நீட்டி ஒரு வார்த்தை கேள்வி கேட்டிருக்கீங்களா? தீர்மானத்துல பேசியிருக்கீங்களா? அந்த மேடையில வேற எதுக்கு இந்த கூட்டத்தை நீங்க கூட்டுனீங்க? எதுக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் நம்பி இந்த இடத்துக்கு வந்தாங்க? சொல்லுங்க. பள்ளி கட்டடத்தை சரி பண்றதுக்காக வேண்டி 120 கோடி ஆதி திராவிட பள்ளிகளுக்கு இந்த உள் கட்டமைப்புக்காக வேண்டி பணம் கொடுக்கு. 120 கோடி. வெறும் 2 கோடியை செலவு செய்துட்டு 118 கோடியை திருப்பி அனுப்புற உங்க அப்பா முட்டு பணமா? உதயநிதி கேட்டார்ல, அந்த கேள்வி மதிப்புக்குரிய தோழர் திருமாவளவன் கேட்டிருக்க வேண்டுமா இல்லையா ஸ்டாலினை பார்த்து? முத்துவேல் கருணாநிதியினுடைய படமா அது? இல்லை உங்க அப்பா முட்டு பணமா? எதுக்கு திருப்பி அனுப்பிச்சிங்க? 118 கோடி. ஆதி திராவிட நலத்துறை கீழே இருக்கக்கூடிய ஏராளமான பள்ளிகளுக்கு அடிப்படை வசதிகள் கூட இன்னும் இல்லாமல் இருக்கிறது. இல்லை என்றால் புதிய விடுதிகளை கட்டி கொடுத்துருக்கலாம். மலைப்பகுதியில் எவ்வளவு இருக்குது, தரைப்பகுதியில் எவ்வளவு இருக்குது, அதை நீங்கள் சீர்படுத்தி இருக்கலாம். எதுக்கு 118 கோடி திருப்பி அனுப்பிச்சிங்க என்று ஒரு வார்த்தையை கேட்டிருக்கணுமா இல்லையா? கொதிச்சிருக்கணுமா இல்லையா? அந்த மேடையில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் உங்களை நம்பி வந்திருக்காங்க. அந்த இளைஞர்களுக்கு நீங்கள் எந்த தான் சொல்லி அனுப்புறீங்களா? காயடிச்சு திருப்பி அனுப்பியிருக்கீங்களே. இந்த கேள்வி கேட்டிருக்கணும் இல்லை? நீங்கள் கொதிச்சு போய் எங்களுக்கான பணத்தை நீங்கள் சரியாக செய்யவில்லை ஸ்டாலின் அவர்களும் ஒரு வார்த்தை நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்களா? உங்க விஜய் காலத்துக்கு வந்துட்டா